பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 92வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. அபிஷேகம் பெற்றா அந்த நல்ல உரங்க புதிய அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. அப்ப காண்டாமிருகத்துல அந்த கொம்பு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எப்படி உயர்ந்ததா இருக்கிறதோ அப்படியாய் கர்த்தர் என்னை உயர்த்தும் என்று கேட்க வேண்டும். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்ல, அப்ப நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றிருக்கணும். பாருங்க, அபிஷேகம் தான் நுகத்தடியை முறிக்கும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அபிஷேகத்தினால்தான் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு புது எண்ணெயால் நான் அபிஷேகம், ஆண்டவரே என்னை அபிஷேகம், ஆண்டவரே என்னை அந்நிய பாசையினால் நிரப்பும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நிரப்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கோ நேரிடுவதை என் காது கேட்கும். அல்லேலூயா. பாருங்க, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. அப்ப நீங்க என்ன பண்ணா, நீ உங்களுக்கு சத்துருவாய் எழும்புகிற ஒவ்வொருவரையும் நீங்க அவர்களை சத்துருவாய் பார்க்க கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்களை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம அவர்களுக்கு சிநேகிக்கும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது, அந்த நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிறவரை கர்த்தரே நம்முடைய கண்கள் காணும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ணக்கூடாது, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக கர்த்தர் வழக்காடுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, துன்மார்க்கருக்கு என்ன வேதம் சொல்லுகிறது, நேரிடுவதை என் காது கேட்கும். உங்க காதுகள் கேட்க வைப்பார். அப்ப நீங்க கேட்டும் சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தர் செய்கிறதை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு அல்ல. அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதிருங்க. ஒருவேளை உங்களிடத்துல ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது சோர்ந்து போகிறாதீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் அபிஷேகத்திலே நிரம்பி அபிஷேகத்தை கேட்டு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தினால்தான் நுகத்தடிகள் முறிக்கப்படும். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மெத்துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பாக தரேன். தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.